ஏய் லூசு, சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற? வரேன் லூசு, வரேன். ஏய், என்ன கீ இது? பாத்ரூம் கீயா? ஏய், நம்ம வீட்ல பணம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 10-20 கோடி. ஐயோ கடவுளே, இவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. ஏய் ஐசு, என் கூட இவ்வளவு சேர்ந்து எனக்கு தெரிந்தலையா? ஏய், ரொம்ப ஓவரா பண்ணிக்காத. முதல்ல இது என்ன கீன்னு சொல்லு. கார்கி. கார்கியா? எதுக்கு? ஏய் ஐசு, எனக்கு கார் ஓட்ட கத்துதாப்பா ப்ளீஸ். யாருக்கு? உனக்கு? முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள உனக்கு கார் ஓட்டுமா? முதல்ல உனக்கு கால் எட்டுமா? என்னை விட இத்தனோட வயிறு இருந்துட்டு உனக்கே கால் எட்டும் போது என் வயசுக்கு இவ்வளவு வயிறு இருக்கனே, எனக்கு கால் எட்டாதா? நேரம் எட்டுனா நீயே போய் ஓட்ட வேண்டியதானே? எதுக்கு என்ன கூப்பிடுற? ஏய் ப்ளீஸ் பா, ஆசையா தானே கேக்குறேன். இவ்வளவு ஆசையா இருக்கிறவ வந்து அடுக்கொடுக்குமா பேசணும். அதை விட்டுட்டு இவ்வளவு வாயாடுற. ஐசு கோச்சிக்காத ஐசு, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? 40-50 வருஷம் பழக்கம். ஐயோப்பா, இவ மொக்க போட ஆரம்பிச்சானா தாங்க முடியாது. சரி வந்து தொலைக்கிறேன் வா. ஆனா யாராவது பார்த்து திட்டினா? யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா இது வசந்தியோட ஊர். எது இது? ஆமா ஐசு, இங்க நான் சொல்றதுதான் தீர்ப்பு, நான் சொல்றதுதான் சட்டம். அப்படியா? ஏய், இவ்வளவு பில்டப் பண்றேன்னு தெரிஞ்சும் நான் உன் கூட வரேன். யாராவது ஏதாவது சொன்னாங்க? சரி சரி, யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வா. செட் ஆயிட்டியா? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிரேக்க ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் கீய போட்டுறணும். போட்டுட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்புறம் இப்ப பாரு, பண்ணட்டா? ரைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அடுத்தது அப்படியே கிளட்ச் மிதிச்சுட்டே ஃபர்ஸ்ட் கியரை போடணும். ஓகே சரி. அப்படியே லைட்டா ரைஸ் பண்ணிட்டே கிளட்ச்ல இருந்து கால் எடுத்துடணும். பண்ற பாரு. கொஞ்ச தூரம் வரத்துக்குள்ளயும் நீ கார் ஓட்டுற லட்சணம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் உன்ன நம்பி இந்த கார்ல வர நான் தயாரில்லப்பா. நான் கிளம்புறேன். பாய். எங்கடி என்ன விட்டு போடுற? என்னவோ பயங்கரமா பிள்ளை விட்ட. மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல அப்படி ஓட்டுவேன், ஈசிஆர் ரோட்ல இப்படி ஓட்டுவேன்னு. இதான் நீ கார் ஓட்டுற லட்சணமா? ஏய், அது ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐசு, என் மனசுல இருக்கிறத இருக்கிறபடி சொல்லட்டுமா? என்ன? நீ கார் ஓட்டுற லட்சணத்தை பார்த்து எனக்கு சுத்தமா கார் ஓட்டுற ஆசையே போயிடுச்சு. உங்களுக்குலாம் நேரம்டி. பெருந்தன்மையை நான் வந்த பாரு உனக்கு சொல்லி கொடுக்க. என்ன சொல்லணும்? நீயும் வேண்டாம், உன்னோட பெருந்தன்மையும் வேண்டாம். எனக்கு இப்படி நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல சேர்த்தா போதுமா தாயே? காட்டுறா வா. ஒரு நிமிஷம் வர்றேன். அடக்குழுவாளுங்களா நீங்களா? லூசனாச்சு, நடுரோட்ல என்ன பேச்சு? குச்சி பிசாசு, யாராச்சும் பக்கத்துல இருக்கும் போது என்ன லூசுன்னு சொல்லாத உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஹலோ, லூசு லூசுன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? என் கோவத்தை 2 பேரும் கலராதீங்க. அது என்ன உப்மாவா கேசரியா கிளறதுக்கு? சரி சரி, வழி விடு, நாங்க கிளம்பணும் வா. யாராவது வீட்டுக்கு போற மாதிரி இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? உன் தலைக்கு வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காதுன்னு சொல்லிருக்கல. நான் காரோட கத்துக்க போறேன். நீயா கார் ஓட்டவா? இல்லன்னா உங்க தாத்தாவா? வழி விடுன்னு சொல்றல.
என் நண்பனோட குழந்தைங்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லன்னா காமெடி பண்ணாதீங்க லூஸ் அண்ணாச்சி. அதுவும் உன்னை வச்சு நீ ஏன் பண்ணிக்காத. கொஞ்சம் வழி விடுங்க அண்ணாச்சி. வழி விடு. வா விடுங்க. இங்கே இருங்க. ஐயோ மாமா. மாமா யாரு? முத்தாயோட அப்பா. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சாரி சொல்றேன். என்ன சாரி? கண்ணை எங்க வச்சுக்கிட்டு இருக்க? பாத்து வரக்கூடாது. அரைஞ்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். செத்து போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? அப்படியே ஒண்ணு விட்டா. ஐயோ அடிக்காதீங்க மாமா. சக்தி என்ன கட்டிக்கு போற பொண்ணோட தங்கச்சி மாமா. ப்ளீஸ் மாமா. எவ்வளா இருந்தா எனக்கு என்ன? சென்னையில இருந்து வந்திருக்கிறோம், படிச்சிருக்கோன்ற திமிரா? இப்ப இதெல்லாம் கொட்டி போச்சு. உங்க அப்பா வந்து எடுத்து கொடுப்பான். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் அள்ளி கொடுங்க. அள்ளுங்க. நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தது தொலைச்சு கட்டிருப்பேன். ஓட்டிருக்கிற டிரெஸ்ஸையும் மூஞ்சியையும் பாரு. அடக்க ஒடுக்கமா இருந்தா தானே நிதானம் வரும். சீக்கிரம் அள்ளி போடுங்க. இந்தாங்க மாமா. இத பாரு, ஊருக்குள்ள இன்னொரு தடவை நீ கார் ஓட்டுறத பார்த்த, ஓட்டுறதுக்கு கை இருக்காது சொல்லி வைக்கிறேன். சொல்லாம கொள்ளாம எங்கடி கார் எடுத்துட்டு போனீங்க? ஏன் யாராவது ஏதாவது கேட்டாங்களா? காணும் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சொல்லிக்கிறேன் விடுங்க. அது என்ன பழக்கம்? சொல்லாம கார் எடுத்துட்டு போறது? ஏ ஐஸ்வர்யா, நீ கூட சொல்லிட்டு போக மாட்டியா? ஏய், உன்னதான் கேக்குறேன். இவளுக்கு என்னாச்சு? ஏ ஐஸ், ஒண்ணு பேச மாட்டியா? கேட்டுட்டு இருக்கேன்ல. ஐஸ்வர்யா, ஏ ஐஸ், என்னடி ஆச்சு இவளுக்கு? முத்தாயோட அப்பா ஐஸ் அடிச்சிட்டாரு. ஏன்? அவர் மேல ஐஸ் காரம் மோதிருச்சு. அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு எதுவும் ஆகல, சும்மா கீழே வந்துட்டாரு, அவ்வளவுதான். ஐஸ்வர்யா, என்ன என்ன இதெல்லாம்? அச்சோ, எப்படி சுமந்திருக்கு பாரு. அந்த என்ன மனுஷனா மிருகமா? சின்ன பொண்ணு போய் இப்படி அடிக்கிறது? சக்தி, என்ன சக்தி, இங்க வா. என்ன சக்தி, முத்தழகோட அப்பாக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் கிடையாதா? ஏன், என்னாச்சு? பாரு, அவளை எப்படி அடிச்சிருக்காரு பாரு. அடிச்சிட்டாரா? ஏன்? ரீசன் என்னவா இருக்கட்டும், அதுக்காக ஒரு வயசு பண்ண இப்படிதான் கை நீட்டி அடிக்கிறதா? என்ன ஐஸ், எதுக்கு அடிச்சாரு? கேக்குறல, எதுக்கு அடிச்சாருன்னு சொல்லு. ஐஸ் மாமா மேல காரம் மோதிருச்சு, அதனாலதான் அடிச்சாரு. சும்மா கீழே விழுந்திருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு போய் எப்படி அடிச்சிருக்காரு பாரு. இதுவே அவர் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருந்தா அவர் அடிச்சிருப்பாரா? முத்தழகு அவர்கிட்ட என்ன பத்தி ஏதோ சொல்லிருப்பாரா? முத்தழகு அவர்கிட்ட என்ன பத்தி ஏதோ சொல்லிருக்கா. அந்த கோவத்துலதான் இவளை இப்படி அடிச்சிருக்காரு. இது பாரு திவ்யா, எதுக்கு நீ கம்பேர் பண்ற? அவர் மேல கார் மோதுன்னு நம்ம தப்பு.
அதுக்காக அவர் பண்ணது கரெக்ட் நான் சொல்ல வரல. அந்த சமயத்துல யாரா இருந்தாலும் அந்த கோவம் வரத்தனை செய்யும். நினைச்சேன் சக்தி, நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். இத பாத்து திவ்யா, சப்போர்ட் பண்ணல, இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்ன அவ்வளவுதான். எது ஒரு சின்ன பொண்ண கை நீட்டி அடிக்கிறதா உங்க ஊர் நியாயமா? எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சக்தி. அத முத்தழகு கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் போய் சொல்லி வை. வா. அம்மா என்ன வேண்டிக்கிட்ட? நீ என்ன வேண்டிக்கிட்ட? அப்பா கடவுளே, வசந்திக்கு மண்டையில மசாலா கூடன்னு வேண்டிக்கிட்டான். லூசு, நீ என்ன வேண்டிக்கிட்ட? கடவுளே, சக்தி அண்ணாக்கும் திவ்யாக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், அவங்களோட போய் அவங்க சொன்ன மாதிரியே சிங்கப்பூரை சுத்தி பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய், திவ்யா சிங்கப்பூர் கூட்டு போறதா சொன்னாளா? அப்ப நீயும் வரியா? அவங்க போகும்போது பாத்துக்கலாம். ஆமா, சிங்கப்பூர் போய் நீ தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுவ? தொலைஞ்சா எனக்கு திரும்ப வர தெரியாதா? எப்படி? சிங்கப்பூர்ல இருக்கிற இந்தியன் எம்பஸ்க்கு போய் சொன்னா அவங்க இந்தியாக்கு அனுப்பிச்சு வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் வழி தெரியாதா என்ன? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஜுஜிபி. வேற ஏதாவது கேளு. பொது அறிவுல இருந்து கேக்குறியா? ஹிஸ்டரி வேணுமா, சயின்ஸ் வேணுமா, இல்லன்னா போதும், ஓவரா பில்டப் பண்ணாத. வா. ஹாய் முத்தழகு. என்ன முத்தழகு, கோயிலுக்கா? ஐஸ்வர்யா, என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா நடிச்சதே தப்புதான் ஐஸ்வர்யா. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. நானே வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நல்லவேளை உன்னை எங்கேயே பார்த்துட்டேன். ஐஸ்வர்யா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. வசந்தி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் ஐஸ்வர்யா, தப்பா எடுத்துக்காத. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசாம போனதை பார்த்தா பயங்கர திமிரு பிடிச்சவன் நினைச்சேன். ஆனா இவ ரொம்ப நல்லவ இல்ல? ஐசு, முத்தழகு ரொம்ப நல்லவ தெரியுமா? இவ என்கிட்ட வந்து சாரி கேட்பான்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. அப்படியே ஆச்சரியப்பட வச்சுட்டா. அவ எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவா. உன்கிட்ட திவ்யா கிட்ட மட்டும் தான் பேசாம இருக்கா. ஏன், அவளுக்கு எங்க ரெண்டு பேரையும் பிடிக்காதாமா? அது தெரியலப்பா. எனிவே, அவ என்கிட்ட வந்து சாரி கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ குட் கேர்ள். ஹாய் திவ்யா. உலகத்துல 8வது அதிசயம் இருக்கு தெரியுமா? என்னது அது? வைரமுத்து சொன்னாருங்கிறதுக்காக 8வது அதிசயம் ஐஸ்வர்யா ராய்னு நினைச்சுக்காத. வேற என்ன கெஸ் பண்ணு. ஆண்டவ உனக்கு அறிவு கொடுத்துட்டாரா? அது உனக்கு கொடுத்தாருன்னா 9வது அதிசயமா வச்சுக்கலாம். நான் கேட்டது 8வது அதிசயம். அது என்னன்னு சொல்லி பாக்கலாம். ஓ, எனக்கு தெரியல, நீயே சொல்லு. இன்னைக்கு முத்தழகு கிட்ட சாரி கேட்டாப்பா. அவங்க அப்பா என்ன அடிச்சார்ல, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணா. எனக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு தெரியுமா? நம்மள பார்த்து எப்படி திருப்பிக்கிட்டு போவா. அவளா வந்து சாரி கேட்டானா என்னால நம்பவே முடியல திவ்யா. சாரி கேட்டானா அடிச்சது இல்லன்னு ஆயிடுமா? நம்மள எனிமையா நினைச்சிட்டு இருந்தவ சாரி கேக்குற அளவுக்கு இறங்கி வந்தானா அது பெரிய விஷயமா இல்லையா? நீயும் பெரிய விஷயமோ? சாரியை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடு. என்ன திவ்யா அது இப்படி பேசுற? தப்பு பண்ணவங்களே வந்து நம்ம கிட்ட சாரி கேட்கும் போது அது பெருந்தன்மையா எடுத்துக்கிறது தான் மேனர்ஸ். எனக்கும் மேனர்ஸ் தெரியும். சில பேருக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. என்ன பண்றது? இறைவனோட படைப்பு அப்படி. பின்ன நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், நீ இப்படி பேச நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, போய் உன் வேலையை பாரு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? ஏய்,
இப்போ வரை தெரியுதா திவ்யா முத்தழகு எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு? அவன் நல்லவளா கெட்டவளாங்கிற சர்டிபிகேட்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப வேற என்ன வேணும்? நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணிட்டியா? நாளுக்கு நாள் என் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் நான் மனசுல வச்சுக்கோ. என்ன மாமா எங்க கிளம்பிட்டீங்க? டவுன் வரைக்கும் போறேன்ப்பா. நான் வேணா உங்க கூட வரேன் மாமா. நான் போற இடத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கும், நேரமாகும். உனக்கு எதுக்கு சிரமம்? நானே போய்க்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல வேணா உங்களை இறக்கி விடுறேனே. பஸ் ஸ்டாண்ட் என்ன தூரமாவா இருக்கு? பக்கத்துல தானே. நான் நடந்தே போய்க்கிறேன்ப்பா. ஆ, சரி, நாளைக்கு உங்க அப்பா வீட்டுல இருப்பாரா? சொல்லுங்க மாமா, ஏதாவது சொல்லுமா? இல்ல, நானே நேர்ல வந்து சொல்லிக்கிறேன். நல்ல விஷயம் பேசுறதுக்காக வரப்போறேன். ஆனா அதுக்காக உங்க அப்பா வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டாம். இருந்தா பாப்போம், இல்லன்னா இன்னொரு நாளைக்கு வரேன். மாமா நல்ல விஷயம் வேற சொல்றீங்க, இப்பவே வாங்கலாம் போலாம். வரலாம் தான், ஆனா ஜோசியர் நாளைக்கு தான்ப்பா நல்ல நாள்னு சொன்னாரு. நாளைக்கே வரேன். ஏன்னா முக்கியமான விஷயம் எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா மாமா? உனக்கு தெரியாம நாங்க என்ன பண்ணிட போறோம்? நாளைக்கு சொல்றேனே. பரவாயில்ல மாமா, நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றதே சந்தோஷமா இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, நான் வரட்டுமா? மாமா உங்களை வந்து விட்டுட்டு வரேங்கிற, நீங்க வேணாங்கிறீங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் பாருக்கு, நடந்தே போயிடுறேன். சரி மாமா. எல்லாரையும் பிடிச்சிடலாம், ஆனா என்ன பிடிக்க முடியாது ஐஸ். இந்த ஊஞ்சல் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை நான் எப்பயோ பிடிச்சிருப்பேன். உன் இளமைக்கு ஏன் இப்படி ஒரு சப்ப கட்டு கட்டுற? அதுவும் ஸ்ட்ராங்கா கட்டுற. ஏய், இது என்ன வீடா விளையாட்டு மைதானமா? வாங்க மாமா. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் வெளியில போயிருக்காங்க மாமா. வாங்க மாமா. எல்லாரும் எப்ப வருவாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாங்க. வந்துருவோம் மாமா, உட்காருங்க மாமா. அவங்க வர்ற வரைக்கும் என்னால உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. எல்லாம் முத்தழகு கல்யாண விஷயம்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? எல்லாம் நல்லா தெரிஞ்ச மாப்பிள்ளை தான். ஓஹோ, அப்படியா? யார் மாமா? பெரியவங்க வரட்டும், சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம், வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே, இருந்து சாப்பிட்டு போங்க மாமா. முத்தழகு கல்யாணம் முடியற வரைக்கும் கை நினைக்க வேண்டாம்னு பாக்குறேன். நான் வரேன், பெரியவங்க வந்தா சொல்லு. சக்தி, ஒரு நிமிஷம் வா.